இந்த உலகத்திலேயே வெறும் 50 பேருக்கு மட்டும் இருக்கக்கூடிய ரொம்ப ரேரஸ்டான பிளட் குரூப் டைப் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் வந்து அந்த பிளட் குரூப் இருக்கிற பேஷண்ட் டீடைல்ஸ் வந்து வெளியே ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூலே இருக்கு. அது என்ன பிளட் குரூப், அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உலகத்திலே ரொம்ப ரேரான பிளட் குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஏபி நெகட்டிவ் இல்ல ஓ நெகட்டிவ் அந்த மாதிரி பிளட் டைப்ஸ் தான். ஆனா இப்ப நான் ஒரு சார்ட் போடுறேன். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் இந்த ரேரான பிளட் குரூப்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஆனா இதெல்லாம் விட உலகத்திலே வெறும் 50 பேருக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிளட் குரூப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆரிஜினல் அப்படின்ற ஒரு பிளட் டைப். இந்த பிளட் டைப் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல ஒரு 43 50 பேர் வரைக்கும் அது வரைக்குமே அந்த பிளட் டைப் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆரிஜினல் பிளட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ச் டைப் பிளட் இருக்கிற யாருக்கா இருந்தாலும் இவங்க வந்து டொனேட் பண்ணலாமா. அதனாலேயே இந்த ஆர்ச் டைப் பிளட் இருக்கிற பேஷன்ஸோட டீடைல்ஸ் டாக்டர்ஸ் வந்து பிரைவேட்டா வச்சுக்கணும், ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்கணும் சொல்லி ஒரு ரூலே இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு 43 50 பேர் தான் உலகத்திலே இருக்காங்க. அப்படின்றப்போ அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை ஹராஸ் பண்றதுக்கோ இல்ல அவங்களோட பிளட்டை தெஃப்ட் பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த சீக்ரெசியை மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இந்த பிளட் டைப் இருக்கிறவங்க எப்படி அவங்களுக்கு பிளட்டை சேமிச்சுப்பாங்க, இல்ல எப்படி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எப்படி பிளட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு ஏதாவது சர்ஜரி நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களோட பிளட்டே அவங்க டொனேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கே அதை திருப்பி யூஸ் பண்ணிப்பாங்களாம். இந்த பிளட் குரூப்பை பத்தி நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா.